ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா. இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஓபிஎஸ் திமுக ஜாயின் பண்ணிட்டாரு. இதனால என்ன நடக்குது, அரசியல் களங்கள் என்ன நடக்க போகுது, என்ன மாற்றத்தை வரப்போகுது, இதெல்லாம் கண்டிப்பா கணிச்சுதா கணிக்காதா, இது என்ன பிரச்சனை சந்திக்க போறாரு எடப்பாடியார் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் போது அப்படின்ற பத்தி டீட்டெயில் பேச போகலாம். ஜிஎம் தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சொல்லக்கூடிய தகவல் முடிவு சார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஓபிஎஸ் ஆல்ரெடி நினைச்சதுதான். ஓபிஎஸ் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு, இந்த மாதிரிலாம் செய்வாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது. ஆனா பட் எதிர்பார்க்காத நிலையில திமுக போய் இணைஞ்சிட்டாரு. ஆனா பட் அவர் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு புதிய கட்சி ஆரம்பிக்கணும், இல்லைன்னா திமுக இணையணும், இல்லைன்னா விஜய் கூட போய் இணையணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மூணுமே இல்லாம திமுக கூட போய் இணைஞ்சுக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவர் போய் திமுக போய் இணைஞ்சிட்டாரு. ஆனா பட் மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் வெளியெடுத்தும் போது அதிமுக தொண்டர்களை நேர்ல சந்திப்பாரு. 234 தொகுதியில நேர்ல சந்திச்சு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு ஆதரவு கொடுங்க, நான் உங்களுக்காக செய்ய போறேன், நான் மக்களுக்காக செய்வேன், நான் அதிமுகவோட தொண்டை அப்படின்னு நினைப்பாரு, அப்படி நடந்துப்பாரு, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தோம். ஆனா பட் அது மாதிரி நடக்கவே இல்லை. ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா, மக்களவை தொகுதியில போட்டி போட்டாரு. மக்களவை தொகுதியில் போட்டி போடும் போது வெற்றி பெற்று நான் அமைச்சராயிரலாம், மத்திய அமைச்சர்ல ஒரு அமைச்சராயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு. அதுவும் நடக்கல. அது நடக்காததுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, எடப்பாடியார் அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வேட்பாளர் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர்செல்வத்தை 6 பன்னீர்செல்வத்தை இறக்குனாங்க. அந்த இடத்துல மக்கள் குழம்பி போய் எதுல ஓட்டு போடணும், எப்படி போடணும் அப்படின்னு தெரியாம ஓபிஎஸ் அந்த இடத்துல தோக்கு அடிச்சாங்க. தோக்கடிச்சு முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டமைப்பு பண்ணிட்டு இருந்தாரு. அது ரெடி பண்ணிடுவாரு, கண்டிப்பா அதிமுக இணைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில பட் என்ன நடந்துச்சு, எலெக்ஷன் டைம்ல போய் திமுக போய் இணைஞ்சிட்டாரு. அதனால யாருக்கு சாதகம் அப்படின்னா, திமுகவுக்கு 100% சாதகங்க. ஓபிஎஸ் இணைஞ்சது 100% சாதகம். என்னன்னா, 3 முறை முதலமைச்சர், நம்ம எதிர்கட்சியா இருந்தவங்க அவங்களே நம்மளுக்கு சாதகமா இணைஞ்சிருக்கிறது திமுக மிகப்பெரிய ஒரு சாதகம். அதே மாதிரி அந்த ஓபிஎஸ் பகுதியில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரவு இருக்கிறனால கண்டிப்பா திமுக வெற்றி பெறக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அதுக்கு அங்க இருக்கிற வரைக்கும், ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் அந்த கட்டமைப்புல மிகப்பெரிய ஒரு பலமா இருந்துச்சு. அதை கண்ட திமுக போனால ஏடிஎம்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே அணி கிட்டத்தட்ட ஒரு 4 பிரிஞ்சு போச்சு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோவே, ஏடிஎம்கே அடிச்சு சொல்ற எவனாலுமே மீட்க முடியாது. இனிமேலுக்கு ஏடிஎம்கே ஒரு கட்சியே இல்லாம போயிடும். அந்த மாதிரி நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. எப்படி சொல்ல வரோம்னா, செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, அதுக்கப்புறம் எடப்பாடி, இந்த மாதிரி 5 பிரிச்சுட்டாங்க. 5 பிரிச்சனால என்ன பண்ணுதுன்னா, எடப்பாடி அணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்ற அணிலாம் ஒரு பர்சன்டேஜ் அவங்க இருக்கிற சாதகத்துல இருந்து ஒரு 2%, 3% மக்கள் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன நடக்குது, அதிமுக என்ன நடக்குது, அதிமுக இருக்கணுமா இருக்க கூடாதா அப்படின்ற நிலைமை தான் போயிடும். உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? பிஜேபி அதிமுக ஒழிச்சிட்டு இந்த 2 கட்சி தான் உள்ள வரணும். என்னன்னா, ஒண்ணு அதிமுக இல்லைன்னா பிஜேபி, இந்த 2 கட்சி தான் வரணும் அப்படின்ற நிலைமையில தான் இப்ப இருக்கிற நம்ம போயிட்டு இருக்கு. அப்படிதான் தெரியுது. ஏன்னா எல்லா மாநிலத்திலும் எல்லா ஸ்டேட்லயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா பிஜேபி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சியா இருக்கணும், ஒன்னு எதிர்கட்சியா இருக்கணும், இல்லைன்னா ஆளுங்கட்சியா இருக்கணும். அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நிலைமையில தான் தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஓபிஎஸ் அதுல போய் ஜாயின் பண்ணனால ஓபிஎஸ்க்கு நிறைய பேர் மக்கள் எதிர்பார்த்தது, மக்களை சந்திப்பாரு, மக்கள்கிட்ட குறைய சொல்லுவாரு, மக்களை நினைச்சு பார்ப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பட் அவர் என்ன நினைச்சாரு, என்ன சார்ந்தவங்க இல்லாம நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் கட்சிக்கு போனா எனக்கு எப்படி ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கே சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீட் கொடுப்பாங்க, அந்த இடத்துல நான் வெற்றி பெறுவேன், நான் அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் வாங்கிக்குவேன், அதுக்கப்புறம் போயிட்டே இருப்பேன், வயசான காலத்துல என்னத்துக்கு எனக்கு அப்படின்னு நிலைமையில தான் போயிட்டாரு. அப்படிதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன இருந்தாலும் சொல்லுங்க. ஓபிஎஸ் அதுல போனதுனால யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்றது கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.